துடுப்பிலிருந்து வந்திருக்கிறது. 100 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் உதயணன். And starts off straight away, short ball dispatched to that square leg boundary. Innings. Good shot. He's brilliant off his pads. This is the exact shot that he started when he... After the last game of the Mercantile A Division tournament. Good shot there. Going straight. வணக்கம் இனிய காலை வணக்கங்களோடு 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் செயின்ட் ஜோன்ஸ் அணியினர். நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அதே வேளை ஒரு 6 ஓட்டம் இந்த இன்னிங்ஸிலே முதலாவது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அற்புதமான ஒரு துடுப்பாட்டம் மீண்டும் பெயர் 50 ஓட்டங்களை கடந்திருக்கிறார் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய வீரர் உதயணன். 50 ஓட்டங்கள் வெறும் 34 பந்துகளில் மிகச்சடதியாக அதிகரித்துக் கொண்டு வேண்டும். ஸ்லிப் திசைகளில் ஒரு 4 ஓட்டங்கள் அங்கே தேர்ட் புறத்தை நோக்கி வீரர்களை நகர்த்தியிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு உத்தியாக ஓங்கி அடித்திருக்கின்றார் உதயணன். லாங் ஓன் திசைகளில் இப்ப நிலை ஓரளவுக்கு துடுப்பாட்ட வீரர்களுக்கு அதிக சாதகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஸ்கொயர் லெக் திசைகளில் எங்களுடைய 10 நிசங்காவினுடைய ஆட்டத்தை பார்ப்பது போலவும் இருக்கின்றது. நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஆடுகளத்தில் செட் ஆகிவிட்டார். அவரை கட்டுப்படுத்துவது உண்மையிலேயே கடினம். சொல்லியிருந்தீங்க அவருடைய எந்த விளையாட்டுகள் அவருக்கு மிகப்பெரிய 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் உதயணன். 70 பங்கிற்கு உதயணன் அடித்தாட சரியாக ஸ்ட்ரைக் ரேட் பண்ணுவதை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 4 ஓட்டங்களை உதயணன் பெற்று 83 அவருடைய ஓட்ட கணக்கை உயர்த்தி சகலதுறை ஆட்டக்காரர் டாக்டர் எம் தேவேந்திரா மீண்டும் ஒரு 4 ஓட்டத்தை பெற்று உதயணன் 96 ஓட்டமாக தன்னுடைய மறுபுறம் திசோன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய வீரர் 4 ஓட்டங்களை பெற்று சதத்தை பதிவு செய்கிறார் உதயணன். இந்த வடக்கின் பெருஞ்சமரின் முதலாவது சதம் உதயணனுடைய துடுப்பிலிருந்து வந்திருக்கிறது. 100 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் உதயணன். திசோனுடைய பந்து வீச்சிலே 4 ஓட்டத்தை பெற்று அந்த 100 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு 4 ஓட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு ஒரு எட்ஜ் முறையிலே அந்த 4 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு அடித்தாடப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் உதயணன். அபிஜோய் சாந்த் ரெடியாக அடித்தாடப்பட்ட பந்து. இந்த ஓவரினுடைய இறுதி பந்தை வீசுகிறார் திசோன். ஆட்டம் இழக்கிறார் உதயணன். அபிஜோய் சாந்த் 121 ஓட்டங்களோடு மீண்டும் அந்த ஆட்டம் இழப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. LBW முறையிலே திசோனுடைய பந்து வீச்சிலே அந்த விக்கெட் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அபிஜோய் சாந்த் ஒரு மிகச்சிறந்த சதத்தை பதிவு செய்து இப்பொழுது மீண்டும்